ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதீப் குட்டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆளுங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு அரை கப்பு அரிசியும் அரை கப்பு துவரம்பருப்பும் எடுத்து ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கிறேன். இப்படியே இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக அரை டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுந்தப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இந்த 3ஐயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. தாளிக்கிறப்ப எப்போவுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், இல்லைன்னா கருகிரும். அடுப்பை சிம்லேயே வச்சு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இது கூடவே ஒரு 7 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். இதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 3 பச்சை மிளகா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிறேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 2 வரமிளகா கிள்ளி போட்டு நல்லா எல்லாத்தையும் வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு 20-25 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. சின்ன வெங்காயம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டு தான் கொடுக்கும். சின்ன வெங்காயத்தை அப்படி முழுசாக போட்டிங்க அப்படின்னா சாப்பாட்டை வந்து எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும். இப்போ தக்காளி வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சுக்கலாம். அப்புறம் இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூடவே ஊற வச்சுருக்கிற அரிசியும் பருப்பும் சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த மசாலா வந்து அரிசியில் படுற மாதிரி ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நான் 1 கப்பு அரிசியும் அரை கப்பு பருப்பும் எடுத்துருக்கிறேன். 1.5 கப்பு மொத்தமாக எடுத்துருக்கேன். அதனால் 1.5க்கு 3ங்கிற அளவில் தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ 1.5 கப்பு அரிசி பருப்பு எடுத்தனால நம்ம 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நமக்கு பருப்பு சாதம் வந்து கொஞ்சம் குலைவாகவே இருந்தது நல்லாயிருக்கும். நல்லா தண்ணி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் பார்க்குறப்ப உப்பு கொஞ்சம் அதிகமாகிற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது உப்பு ஒரு அளவு கரெக்டாக இருக்குன்னு அர்த்தம். உப்பு ரொம்பவே அதிகமாக இருக்கக்கூடாது, உப்பு கொஞ்சம் கரிக்கிற மாதிரி இருக்கணும். இப்போ நான் இது கூடவே முட்டை எடுத்து வேக வைக்க போகிறேன். அது தனியாக ஒரு டிஃபன் பாக்ஸில் ஒரு 3 முட்டை எடுத்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இது கூட வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், மூடி போட்டு மூடிடுங்க. நமக்கு பருப்பு சாதம் உதிரியாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் குலைவாக இருந்தால் தான் நம்மளோட டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 4-5 விசில் வச்சுட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள், சாப்பாடு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சாப்பாடு எவ்வளோ நல்லா ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு சூப்பராக ஸ்மெல் வருது. உங்களுக்கு தேவைன்னா இது கூட நீங்கள் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்க்குறப்பே ஒரு அரை கப்போ 1 கப் அளவுக்கோ தேங்காய் பால் சேர்த்திங்கன்னா இன்னுமே சாப்பாடு டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான பருப்பு சாதம் ரெடி. நீங்கள் ஃபைனலாக கொஞ்சமாக கருவேப்பிலை மல்லித்தழை சேர்த்து நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இறக்கிக்கலாங்க.
இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடிக்கடி துவரம்பருப்பு சாப்பிட்றதுனால நிறையவே பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. இப்போ 3500 ஆண்டுக்கு முன்பாகவே பயிரிடப்பட்ட ஒரு பயிர் வகை தாங்க இந்த துவரம்பருப்பு. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக இருப்பாங்க. இப்படி ஒல்லியாக இருக்கவங்க எல்லாருமே நல்லா பசுனை விட்டு துவரம்பருப்பை சமைச்சி சாப்பாடு கூட வச்சு அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாகவே நல்லா குண்டாயிடலாம். அதே மாதிரி ரொம்ப ஒல்லியாக இருக்கவங்க இந்த அரிசி பருப்பு சாதமும் அடிக்கடி வச்சு சாப்பிடுங்க. நல்லா நெய் சேர்த்து அடிக்கடி சாப்பிட்டீங்க அப்படின்னா அவங்களுமே நல்லா குண்டாயிடலாம். ரொம்ப வலிமையும் கூடங்க இது. நம்ம துவரம்பருப்பில் பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் பி இருக்குது. அதே மாதிரி இரும்புச்சத்து, மெக்னீசியம், பாஸ்பரஸ், கால்சியம், செலினியம், அப்புறம் துத்தநாகம், கார்போஹைட்ரேட், அப்புறம் பொட்டாசியம், அப்புறம் புரசத்து, நார்ச்சத்து, இது எல்லாமே நமக்கு துவரம்பருப்பில் தாங்க இருக்குது. இந்த எல்லா சத்துமே நிறைந்த ஒரு பருப்பும் பார்த்திங்கன்னா அது துவரம்பருப்புங்க. அது மாதிரி ரத்த ஓட்டம் நமக்கு சீராக ஓடும். இப்போ ரத்த அழுத்தம் உள்ளவங்க அப்படி எல்லாமே துவரம்பருப்பு அடிக்கடி சாப்பிட்டிங்க அப்படின்னா ரத்த அழுத்தம் நம்மளுக்கு கம்மியாக இருக்குங்க. இப்போ துவரம்பருப்பு அடிக்கடி சாப்பிட்றதுனால இந்த மலச்சிக்கல், வாந்தி, வயிற்றுப்போக்கு இந்த மாதிரி நோய் எதுவுமே வராது. செரிமானம் நம்மளுக்கு சீராக அமையுங்க. அது மாதிரி நிறைய பேர் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, ரொம்ப கஷ்டமான வேலையெல்லாம் செய்வாங்க. அவங்கெல்லாம் அடிக்கடி சாப்பாட்டில் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப ஹெல்த்தும் கூட, நல்ல உடல் வலிமையாகவும் இருக்கும். அதுதாங்க, நீங்கள் என்ன ஃபுட் எடுத்துக்கிட்டாலும் சரி அதோட பெனிஃபிட்ஸ் தெரிஞ்சு அதை சாப்பிடுங்க. இப்போ துவரம்பருப்போட பெனிஃபிட்ஸ் நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க. இதை அடுத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.